அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைக்கி 110 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு என்ன வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமான பெரிய மகிழ்ச்சிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சினிமாவிலேருந்து ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு அரசியலை ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அதுக்கு முதலாக பார்த்தோம்னா மக்களுக்கு அவர் மீது உள்ள ஈர்ப்பு. ரெண்டாவது சரியான முறையில் அதை கையாண்ட விதம் அப்படிங்கிறது தான் ரெண்டு விஷயத்தை தெளிவாக சொல்லலாம். மற்றபடி விஜய்க்கு ஒன்றுமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல. ஆட்சி பொறுப்பு நாளைக்கு ஒரு முதலமைச்சராக உட்கார்றாருன்னா அந்த முதலமைச்சர் பொறுப்புங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு கீழே ஜாதி சங்கங்கள் இருக்கின்றது, மதங்கள் இருக்கின்றது, மத்திய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், எதிரிகள் அப்படி என்று சொல்லக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள். இவங்க 4 பேரையும் விஜய் அவர்கள் சமாளிக்கணும். இதுக்கு மேலே அவருக்கு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி இருக்கிற தமிழக பட்ஜெட்டு எப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறது அவர் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி முதல்ல அவர் ஆக போகிறார்ல. ஏன்னா எனக்கு எப்படின்னு தெரியல, அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா ஒரு அரசியல் புரிதல் அப்படிங்கிறது வேறு, ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது வேறு. ஆட்சி நிர்வாகம் ரொம்ப ரொம்ப அதல பாதாளம் பயங்கரமாக கமுத்திருச்சுன்னா எந்திரிக்க முடியாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. விஜய் அவர்கள் இதை சமாளிப்பாரா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நிறையா வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காரு. அவர் 10,000 கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. எல்லோருக்கும் 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டாயமாக மாணவர்கள் எல்லோருக்கும், இளைஞர்கள், இளைஞிகள், வேலையில்லா பட்டாதாரிகள் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட 3000 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் அவரால் தர முடியுமா அப்படிங்கிறது $1 பில்லியன் கேள்வி. ஏன்னா தமிழக பொருளாதாரம் இன்றைக்கி அதில் பாதாளம் இல்லை, பாய் விரித்து படுத்துருச்சு. சுத்தமாக அரசியல் கஜானா சுத்தமாக பணம் இல்லை. 11 லட்சம் கோடி ரூபா கடன் இல்லை, 70,000 ரூபா வருஷத்துக்கு வட்டி வேற. இது எல்லாம் கட்டாயமாக சீர் செய்யப்பட வேண்டும். ஏன்னா கடனை அடைக்கணும். கடனை அடைச்சாதான் தமிழ்நாடு எந்திரிக்கும். கிட்டத்தட்ட 11 பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பேங்க்கில் கடன் பேரில் ஃப்ளட்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் ஓய்வூதியம் சரியாக கொடுக்கப்படவில்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் இனி வருகின்ற ஆட்சியர்கள் தீர்க்கப்பட வேண்டும். இதை பற்றிய அவருக்கு புரிதல் இருக்குமா, சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது அதுதான் இங்கே முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அவருக்கு இன்னைக்கு இருக்கிற விலைவாசி என்னன்னு தெரியாது. ஒரு பருப்பு, 1 கிலோ துவரம் பருப்பு என்ன விலை, ஒரு கோல்கேட் பேஸ்ட் என்ன விலை, ஒரு ஏழை மக்களுடைய வறுமை நிலை என்ன, இந்தியாவுடைய பொருளாதார குறியீடு என்ன, ஜிடிபின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு எதுவும் தெரியாது. வெறும் நடிகன் மட்டும்தான் ஓட்டு போட்ட மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. என்னன்னு சொல்கிறது, வேறு வழியே இல்லையே. அதாவது ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு துறையில் ஒரு அமைச்சராவோ ஒரு எம்எல்ஏவோ ஆகியிருந்து ஏதாவது அரசியலில் அரசியல் ஈடுபாடு கொண்டு பொதுநல சேவையில் இருந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷம் சர்வீஸ் இருந்திருந்தாருன்னா, ஒரு முன் அனுபவம் இருந்தாருன்னா தாராளமாக சொல்லலாம். அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு வந்திருக்கும். யாருக்கு வந்திருக்கோ இல்லையா, எனக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி எனக்கு அவரை பற்றி எந்த ஒரு விஷயங்களும் தகவல்களும் தெரியல. அதற்காக நான் அவரை அவநம்பிக்கையாக நான் பேசலாம். ஏன்னா எனக்கு விஜய்க்கும் எந்த தகராறும், எந்த சம்மந்தமும், எந்த ஒரு குழப்பங்களும் எதுவுமே கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ. இருந்தாலும் மக்களின் மீது அக்கறையின்பால் இதை நான் இன்றைக்கி பேசுகிறேன். கட்டாயமாக விஜய் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்தி மக்களை ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா யாராலையும் இன்றைக்கி மேஜிக் பண்ண முடியாது. ஒரே நாளில் ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. இதற்கு விஜயும் விதிவிலக்கல்ல. பார்க்கலாம், அவர் மெஜாரிட்டியோடு ஆட்சியில் உட்காந்து என்ன செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு, கட்டாயமாக நாம் பார்க்க தானே போகிறோம். மீண்டும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவையை ஆற்றுங்கள், மிகச்சிறப்பாக ஆற்றுங்கள், அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள். ஏன்னா மக்கள் இதைத்தான் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. வறுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, கார்ப்பரேட்டோட அழுத்தங்கள் தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் முதல்ல தீர்க்க பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.